இந்த பிக் பாஸ் கூட்டத்தில கேடி யார் தெரியுமா? அது சபரி தான். அவன் அந்த மூளைய வச்சுக்கிட்டு, அந்த வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு, அவன் நடிக்கிறான் பாரு! அண்ணன், தங்கச்சி பாசம்லாம். அது எல்லாமே நடிப்பு தான். எனக்கு எவ்ளோ சந்தோஷமாயிடுச்சு தெரியுமா கமருதீன் அவன பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மூலையில யாருக்கு நல்ல மூளை பார்த்தீங்கன்னா, அதுவுமே சபரிக்கு தான் சொல்றாரு. எஃப்ஜேக்கு மத்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. கனி, அதுக்கப்புறம் சபரி தான் இந்த வீட்ல இருக்கிற ஆட்டத்த தான். அதுக்கு பார்வதி சொல்றாங்க, "எப்படியாவது அவங்கள அடக்கணும்." "உனக்கு ஏதாவது தெரியுமா அவங்களோட கேம் பிளான?" அப்படின்னு கேட்டதுக்கு, இவர் என்ன சொல்றார்ன்னா, "அவனுங்கலாம் சரியான கிரிமினல்ங்க." இப்போ கனியும் நீ சபரியும் எடுத்துக்கோயேன், கண்ணுக்குள்ளே மைண்டுக்குள்ளேயே பேசி அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் போட்டுப்பானுங்க. இவங்க இவங்கள தூக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, "சரி ஓகே. நாம என்ன தெரியுமா பண்ணணும்? அவங்க கூட இருக்கிற மாரியே இருந்துட்டு, அவனுங்கள எல்லாருமே தூக்கணும்." இந்த சுபிக்ஷா, ரம்யாலாம் வேற மாதிரின்னு வச்சுக்கோயேன். ரம்யா எப்படி தெரியுமா? அவ ஒரு பெரிய கேடி. இங்கேயும் உட்காந்துப்பா, அங்கேயும் உட்காந்துப்பா. அதுக்கப்புறம் இவரு அரோரா பத்தியும் சொல்றாரு. அவ சரியான டேஞ்சரு. கடைசியில பாத்தியா, அன்னைக்கு ரம்யாவுக்கும் அவளுக்கும் வந்து நடந்த பிரச்சனைல அவ என்ன மாட்டி விட்டுட்டா? நீயி, நானு, கலை எல்லாருமே ஒரு கேங்கா இருந்துட்டு, எப்படியாவது அந்த சபரிய ஃபர்ஸ்ட்டு மூல காரணம் அவன தான். அவன தூக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த கேங்கே ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் பிரவீன பத்தி சொல்றாரு. பிரவீன் பொறுத்தவரைக்கும் அவன் அலையன்ஸ் என் கூட செட் பண்ணிட்டு, அவனுக்கு தெரியுது இந்த வீட்ல எல்லாரும் வந்துட்டு வேற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நீ என்ன தெரியுமா பண்ண? இந்த வீட்ல பிரவீன நீ கூப்ட்டுக்கோ. அவன் எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் யோசிப்பான். அவனுக்கு பொறுத்தவரைக்கும் அந்த வீட்ல யாருமே பிடிக்கல. அவன் எனக்கு தான் எப்பவுமே சப்போர்ட். துஷார் சரியான கல்லுனி மங்க. அவன் பாத்தியா, இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அவனோட கேமுமே போச்சு. எல்லாருமே இப்படி தான் போக போறானுங்க. பார்வதி சொல்றாங்க, "அவனுங்களுக்குலாம் என்ன பார்த்தா பயம். நான் எப்ப பார்த்தாலும் அவனுங்க பேசுறதுக்கு டைரக்ட்டா போட்டு குடுக்குறேன் பார்த்தியா, அதனால தான்." இவங்கலாம் சேர்ந்துட்டு ஒரு கேங்கா சொல்றாங்க. ஆனா இவங்க சேர்ந்து இவ ஒரு கேங்கா தான் இவங்களும் ஃபார்ம் ஆகி சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, தமிழ் 9 அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.